சார் மைக்கை அன்மியூட் பண்ணிருங்க. மைக் மியூட். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் இணைத்தார். என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் இணைத்தார். இறைவனாகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கிடைத்தேறுவதற்கு. உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கிடைத்தேறுவதற்கு உலக மக்களை ஒருங்கிணைத்து பாடுகிறேன் என்று அழந்த உயர்ந்த நிலையிலே, அருள் பிரகாச நிலையிலே நம்ம எல்லாம் ஒன்றிணைத்த அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனமொழியில் மெய்யினால் வணங்குவோம். உலக சேவா சங்கத்தை நன்னறிப்படுத்தி ஊக்கப்படுத்தி அரவணைத்து ஐநா சபை ஆலோசனைக்கு உறுப்பினர் உயர்த்திய நமது தலைவருடைய வழிகாட்டின்படியும் நல் வாழ்த்துக்கள் படியும் உலகில் அத்தனை அறக்கட்டளையுடைய அரங்காவலர் மக்கள், தன்னார்வ தொண்டர்கள், பேராசிரியர்களுக்கு நன்றி காணிக்காக்கி இன்னும் ஒரு உயர்ந்த பகுதி நம்முடைய சொல்லக்கூடிய யாழ் மண்டலம். எங்க உலகத்துக்கே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒரு புண்ணிய பூமி, அங்க போனா உலகத்துக்கே போவோங்கிற வார்த்தைய சுவாமிஜி 2004 சொன்னாங்க. அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. எப்படின்னு சொல்லணும். அன்புக்குரிய குலவேல் அண்ணா அவர்களோ, முருகானவேல் அவர்களோ, அன்புக்குரிய மதுரைவீரன் அவர்களும் லண்டனுக்கு போய் அங்க என்ன பண்ணாங்கன்னா நவமையை துவக்குறாங்க. என்ன பேர்ல? ஸ்ரீலங்கா மனவளக்கலை மன்ற நவமையம் லண்டன். பாருங்க, ஸ்ரீலங்கா அறக்கட்டளையுடைய நவமையமா லண்டன் ஒழுக்காங்கன்னா இப்ப மகிழ்ச்சியோட வார்த்தை உலகத்துக்கு இலங்கையில இருந்து போகிற வார்த்தைய நம்ம ஆண்ட புண்ணிய பூமியில போய் நம்ம ஆட்சி பண்ற அளவுக்கு இது நடந்திருக்கிறது. அது ஒரு மகத்தான செயல். அதை தாண்டி நேற்று ஒரு அற்புதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஐநா சபையிலே நவம் என்கின்ற பெருமைக்குரிய நாளாக அறிவிக்கப்பட்டு எல்லாமே நேற்று சக்தி டிவில கூட நம்ம அன்புக்குரிய பேராசிரியர் தங்கராஜா அவர்கள் பேசியிருக்காங்க. உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு மகத்தான இந்த பாரத தேசத்துடைய சித்தர்கள், யோகிகள், மகானுக்கு எடுத்த மகத்தான வெற்றி. அடுத்த கொடிப்பாட்டுல ஒரு வரி வரும், ஓருலக ஆட்சி உள்ளொளி உணர்தவம், ஓருலக ஆட்சி உள்ளொளி உணர்தவம், ஒருவருக்கொரு உதவும் தொண்டு பார் முழுதும் பரப்பி, பார் முழுதும் பரப்பி பன்னல விளைக்கும் அன்பிய கொடின்னு அந்த பாடல் வரும். அப்ப இந்த பார் முழுதுங்கிற அளவுல ஐநா சபை அறிவிச்சிருக்குன்னா மகிழ்ச்சியுடைய எண்ணங்களுக்கு அது பங்களிப்பு உண்டு என்ற பெருமையில நாமும் அதை மகிழ்ச்சி அடைவோம். அப்ப இன்றைக்கு அந்ததான் மகிழ்ச்சி ஒரு கவி சொல்ல, அந்த கவியை முன்னிறுத்தி நம்ம அந்த விளக்கத்துக்கு போனா நம்ம எளிமையாளருக்கு புரியும். என்ன கவின்னா, வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால், வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த சக்தி பெரிது பிரபஞ்சத்தில் என்றார். பாருங்க, வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த சக்தி பெரிது பிரபஞ்சத்தில், தொடப்பட்ட இரு பொருட்களோடு, தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொடர்பற்றதா இன்னும் அதுவும் யாரு சிந்திச்சு பாருங்க. வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த சக்தி பெரிது பிரபஞ்சத்தில், தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொடர்பட்டதா என்னும் அருவம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வை இல்லாருக்கு என்னாலும் தோன்றா, எட்டவில்லை அறிவுக்கு இல்லை என்றால் இருக்கிற அறிவு எங்கே ஒளிந்துள்ளுங்கிறார். பாருங்க, அதை பற்றி பாருங்க. பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா இருக்குது, நம்ம வச்சு தெரியல. பார்வை இல்லாருக்கு என்னாலும் தோன்றா, எட்டவில்லை அறிவுக்கு என்றால் ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளுங்கிற வார்த்தையை வச்சு, அப்போ பூஜ்ஜியம் என்பது சுத்த வழியதான் பூஜ்ஜியம். அந்த சக்தி தான் என்ன சொல்றோம், ராஜ்யம். ஆனா அதோட பாட்டு போடுறா இல்லைங்களா, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு
புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொள், அவன்தான் இறைவன். அதான் அதுக்கு அற்புதமான விளக்கம். இது சிந்தனைகள் எல்லாமே கும்பாரம் வச்சிருக்காங்க. வெட்ட வெளிதனை மெய்யின்ற இருப்பதற்கு பட்டை வதுக்கடி. வெட்ட வெளிதனை மெய் என்று இருப்போருக்கு பட்டை எதுக்கு? இந்த வெட்ட வெளியதான் நமக்கு பூஜ்யம். அன்புக்குரிய நம்ம பொய்யாமை புலவர் திருக்குறளை அழகா சொல்லுவாங்க. எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள், இதை காண்பது அறிவு. அதை மட்டும் சிந்திக்க போறோம். எப்பொருள் எத்தனை தாயினம், அப்பொருள் மெய்ப்பொருள், அதை காண்பது அறிவு. மகிழ்ச்சி இதை பற்றி அளவு கடந்த விளக்கம் கொடுத்திருப்பார். ஆதியனும் பரம்பொருள் மெய், ஆதியனும் பரம்பொருள் மெய், அதுதான் பூஜ்யம். எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோடி இணைந்து இயங்குற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகிங்கிறார். அந்த வார்த்தை பாருங்க, மூலகங்கள் பலவாகி, அதை ஏகன் அநேகன். திருவாதிரை வரும்பைகளா, ஏகன் அநேகன் ஒன்றே குலம் ஒருவனே தேவ வார்த்தைகளை உடையதான். எல்லாத்திலையும் விளக்கம் சாதாரண விளக்கம் இல்லை. அப்போ இந்த பூஜ்யம் என்கிறதான் பல இடங்கள்ல கூட நம்ம இதுல பூஜ்யம் சொல்லுவாங்க. பூஜ்யம் அப்படின்னு என்ன? மெய்ப்பொருள் கொண்ட ஞானி, நெய்ஞானி. நெய்ஞானி என்றாலும் பூஜ்யம் என்றாலும் இரளைப்பட்டவர் என்றாலும் அந்த மெய்ப்பொருளை காண்பது. அதற்கு ஒரு கல்வியில் அழகா சொல்லுவாங்க பூஜ்யத்தை பற்றி. அதையும் நம்ம தெரிஞ்சுட்டா அற்புதமா இருக்கு. பூஜ்யத்துக்குள்ளே இந்த ராஜேந்திர வார்த்தைக்கு மகிழ்ச்சி பூஜ்யத்துக்கு ஒரு அற்புதமான கவி சொல்லுவார். அதையும் நம்ம எல்லாரும் அவசியம் தெரிந்து கொள்வது புரியும். அது என்ன பூஜ்யங்கிறோம்? ஒண்ணுமே இல்ல, சூனியங்கிறோம். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த கவி பாருங்க, அற்புதமான விளக்கு பூஜ்யம். தாம் நிறைவாய் இருந்திடணும். எல்லா எண்ணோட முழு எண்ணு கோணில்லாத ஒரே எண்ணு பூஜ்யம் தான். நினைச்சு பாருங்க, தான் நிறைவு, அங்க பின்னமே இல்லை. தான் நிறைவா இருந்திடணும். தான் பாலாய், தான் பாலாய் தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி. ஏன் எல்லாத்தையும் பூஜ்யம் கூப்பிடுறோம்? தான் நிறைவாய் இருந்திடனும், தான் பாலாய் தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னை போல் எண்ணெடுத்து கூட்டி கழித்து பெருக்கி வகுத்தாலும் தன்னிலை மாறாத வியத்தகியமே பூஜ்யமா. அதனால பூஜ்யம் எனப்படுவார்கள். ஏன் அவரை பூஜ்யம் சொல்றோம்னா, அதுக்கு அழுதான உதாரணம் சொல்ல பாருங்க. தான் நிறைவாய் இருந்திடனும், தான் பாலாய். பூஜ்யம் முழுசா இருக்கு, ஆனா என்னால் அழகு பார்த்தா அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற மாதிரி தனக்கென்று தனிமதிப்பு ஏதுமின்றி, அதான் மகான்கள் விருப்பெருப்பு இல்லாதவர்கள், உயர்தால் இல்லாதவர்கள், நன்மதியம் இல்லாதவர்கள், வேண்டுதல் வேண்டாம் இல்லாதவர்கள். அப்போ தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி, அது மட்டும் இல்ல, அடுத்த வரி பாருங்க, தன்னை போல் என்னெடுத்து யாரும் கூட சேர்ந்தாலும் தன் மதிப்பு கொடுப்பாங்க. இந்த தங்கமானங்கிற வார்த்தை கூட அப்படிதாங்க. ஏன் எல்லாம் தங்கமானவருங்கிறோம்? இந்த தங்கத்துக்கு என்று ஒரு அழியாத பேர் இருக்கு. அந்த தங்கம் எதுல போட்டாலும் அழியாது. கிராமத்துல போட்டா எல்லாம் அழிஞ்சிடும், அது மட்டும் அழியாது. அது தங்குறதுனால பேர் தங்கம்னு பேரு. அது மட்டும் தங்குவதனால அதுக்கு தங்கம்னு பேரு. அது மட்டும் யாரை சேர்ந்தாலும் தன்னுடைய மதிப்பை கொடுக்கும். தங்கம் யாரை சேர்த்தினாலும், ஈயத்தை சேர்த்தினாலும் ஈயத்துக்கு வாழ்க வளமுடன். ஏதோ ஃபோன் கால் வந்து ஐயா வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் எ மினிட், நான் அவருக்கு ஃபோன் கால் போட்டு கேட்கிறேன்.
தன்னை போல் என்னெடுத்து கூட்டி பெருக்கி வகுத்தாலும் தன்னிலை மாறாத வியப்பை என்று எவ்வளவு அற்புதம் பாருங்க. அப்ப மகான்கள் பாருங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல், உயர்தான் இல்லாமல், வேண்டுதல் வேண்டாம் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு. அவர்கள் அந்த பூஜ்யத்தை உணர்ந்தவர்கள் பூஜ்யராகவே மாறியவர்கள். அதான் முதல்ல கவி சொன்ன பாருங்க, என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் நினைத்தார். என்ன ஆயிட்டோம்? தேவனாகி பாடுகள். ஒரு பாத்திரத்துல உயர்ந்த ஒரு அற்புதமான பொருளை போட்டு அந்த பாத்திரமா அதுதான் மாறிடும். ஒரு அமிர்தத்தை ஒரு பாத்திரம் போட்டு நான் பாத்திரம் அமிர்த பாத்திரமா மாறிடும். அது வேற அந்த இறைவனை உள்ளத்துல வச்ச உடனே நானும் இறைவனாகிவிட்டு, அதான் தானே நானே நானே தானே கொண்டு ஒரு வார்த்தை, தானே நானே நானே தானே. இதான் நாலு வேதம் சொல்லுது. ஏகம் பிரம்மம், ஏகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஏகம்தான். இந்த அகமும் பிரம்மன் தான். ஏகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. எவ்வளவு அற்புதம் இருக்கும் பாரு. அதைத்தான் சாதாரண மக்கள் தானே நானே நானே தானே, அதைத்தான் அருத்தந்தி அவர் என்னங்க, இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே வரி பாருங்க, இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளா என்று மாத்துரை பகிர்கிறார். மாத்துரைனா மாத்தி சொல்றார். ஆனா இறைநிலை காட்சி எல்லா இறைநிலை காட்சி தான். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்ப தூணாக இருப்பதும் துரும்பாக இருப்பதும் அந்த பூஜ்யம் தானே, நெய்ப்பொழுது தானே. இந்த செதுப்பை யாருக்கு யாரு வெறுப்பு இருக்குமா, பீர்தாள் இருக்குமா? கீதையில இதேதாங்க சொல்றாங்க. கீதையில என்ன வார்த்தை வருது? எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ, எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு என்றுமே நான் விலகுவதில்லை, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை. இதுக்கு விளக்கம் தெரியாம நம்மளும் சண்டை போட்டு இருக்கிறோம். ஆதியில் ஒரு ஒளி இருந்தது, அது பூஜ்யமாக இருந்தது. ஏசுபிரமன் சொல்றார், ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, இது பூஜ்யமாக இருந்தது. எல்லா சொன்ன முறைகளும் வார்த்தைகள் தான் வேற. அவன் என்ன சண்டை போட்டுக்கிறோம்னா, தண்ணின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வாட்டர்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பாடின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நீர்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இது ஒத்துக்குவோம் தண்ணிக்கு. ஆனா என்ன சொல்ற புரியாம, நான் வாட்டர் குடிக்க மாட்டேன், தண்ணி குடிப்போம், நான் பானி தான் குடிப்பேன், அது நான் பானி குடிக்க மாட்டேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூஜ்யத்துக்கு எத்தனையோ பேரை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிறோம். பாரதியார் கடுமையா அவங்க அடி கொடுக்குறமா வார்த்தை சொல்லுவார். ஓர் உண்மையை உணர வைக்க, ஓர் உண்மைய உணர வைக்க நாமம் பலம் என்று கூறினார்கள். என்ன விளக்க வேண்டும்? ஒரு மெய்ப்பொருளை சொல்றவனுக்கு பேரு வச்சாங்க, பலவையான பேர். ஒரு உண்மையை உணர வைக்க நீ நாமத்தை உண்மையை நினைத்து விட்டால் நான்மறை என்ன பண்ணும்? ஓர் உண்மையை உணர வைக்க நாமம் பலவென்று கூறினார்கள். நீ அந்த நாமத்தை உண்மை நினைத்து விட்டால் நான்மறை என்ன பண்ணும்? ஒரு ஊருமே உணர வைக்க வேடம் பலவென்று கூறினார்கள். அது பலவமான உருவத்தை சொன்னாங்க. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கும், பிறவை இப்படி இருப்பா, அப்படி இருப்பான்னு சொல்றோம் இல்லைங்களா? அவங்க ஒவ்வொரு உருவம் வரும், கற்பனை தானே. ஏன்னா கண்ணில் தெரியும் காட்சி என்றால் கற்பனை வளர்வதில்லை. கண்ணில் தெரியக்கூடிய பொருள் கற்பனை வளராது. கண்ணில் தெரியா காட்சி என்றால் கற்பனை வளர்ந்து விடும். இறைவன் கண்ணில் தெரியாத காட்சி, அதனால அவங்களுக்கு ஒரு கற்பனைக்கு ஒரு உருவம் எடுத்துக்குவோம். அப்ப அதைத்தான் சொல்றாரு, ஓர் உண்மையை உணர வைக்க வேடம் பலவென்று கூறினார்கள். என்று வேதத்தை உண்மை நினைத்தால் வேற என்ன பண்ணும், மறை என்ன பண்ணும்? அது சரியாக சொல்லி இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? கதையை பிடிச்சிட்டு உண்மையை விடு கதைய, விடு கதைய, விடுகதைகளை விடு கதைய. எத்தனை பேருக்கு போய் சொல்லிக்காத. அதாவது பதில் சொல்லுவார் இல்லையா,
கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை. எப்படி கலை உணர்வால் என்ன பண்ணிட்டாங்கிறார் மகரிஷி? கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணமுருகம் புகுத்தியே. எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திய என்ன கலை உணர்வால இந்த கலையில ஜோடிக்கிறாங்க இல்லையா, கலைகள் 64 கலைகள், எத்தனையோ கலைகள் இல்லையா. அப்ப அதாவது கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குண உருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில். அது வரி பாருங்க மகிழ்ச்சி, அழகா எளிமையா சொல்லுவார். சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மாதிரி சொன்ன மாதிரி வேடம் நாமம் அப்புறம் ஒரு கதைகள்ல சிக்கி உள்ளவரை உண்மை நிலை விளங்கா மாயை. கலை உணர்வா மெய்ப்பொருளாம் கண்காடா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குண உருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளை மயங்கி சிக்கியுள்ளவரை அந்த கதை ஒன்று தரணும். உதாரணத்துக்கு இந்த இதை எடுத்துங்க, ஒண்ணு வேண்டாம், மற்ற கடவுளை கூட யமதர்மனுக்கு போவோம். ஏன்னா நேத்து சென்னையில நம்முடைய குரம்பேட்ட ராதா நகர் 15வது ஆண்டு விழாவில் மகளிர் அணி ஒரு நாடகம் நடத்தினார், ஓரங்க நாடகம். அற்புதமான விளக்கம். அதுல என்னன்னா, சித்திரகுப்தன் போறான் யமதர்மகிட்ட. யமதர்மராஜா, நான் ஒருத்தரை போய் பிடிக்க போனா அவன் வாழ்கொண்டு சொல்லுகிறான். சொல்லும் போது அவன் மேல எனக்கு கோபம் வரவில்லை, அது யார்கிட்ட அதிசயமாக இருக்கிறது, என்ன வாழ்கொண்டு சொல்லுகிறான் அப்படின்னா, சரி வா அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கூப்பிடுறான். அப்ப அவன் சித்திரகுப்தன் சிரிக்கிறார். எதற்கு சிரிக்கிறார்? என்ன சொன்ன, போய் பார்க்கலான்னு சொன்ன? இல்ல, ஏதாவதுன்னா அவனை இழுத்துவான்னு சொல்லுவீங்க, அவனை இழுத்துவா அப்படின்னு சொல்றவரு நீ போய் வா அவனை பார்க்கலான்னு சொல்றீங்க, இதுவே எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்றான் அந்த கதை. அப்ப அது என்ன அந்த மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்திரகுப்த யமதர்மன் யாரு? கதையில யமதர்மங்கிறோம், சித்திரகுப்தங்கிறோம். யமதர்மன் நேரடியாக எந்த உயிர் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அந்த கதை பாருங்க, புராணத்தை பாருங்க. யமதர்மன் நேரடியாக யார் அவரு நம்ம நீதிமன்றத்துக்கு காவல்துறை மாற நீதிமன்றம் யார் உத்தரவோட கைது பண்ணி கூட்டு வர்றோம், இல்ல நம்ம கூட்ட முடியாது. நீதிமன்ற உத்தரவு இல்லாமல், அரசு இல்லாம யாரையும் அரசு பண்ண முடியாது. இன்னைக்கு சட்டம் அப்படிதான் இருக்குது, உண்மை. அது மாதிரி அங்கேயும் அந்த யமதர்மன் யாரையும் போய் பிடிப்பதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. ஒரு நீதிமன்றம் ஆராய்ச்சி பண்ணி அந்த அவனுக்கு செயலுக்கு தக்கவாறு குற்றத்தக்கவாறு தண்டனை கொடுக்கறதுனால சித்திரகுப்த எழுதி ஓட கொடுப்பாங்க கதை. அவங்க 2 பேரும் கற்பனை விடுங்க. இப்ப சித்திரகுப்த யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். சூனிய எப்படி இந்த பூஜை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இந்த சித்திரகுப்தன் தெரிஞ்சுக்கிறோம். நல்லா பாருங்க, சித்திரம் என்றால் ஓவியம், ஓவியத்துக்கு இன்னொரு பேரு சித்திரம். குப்தம் என்றால் மறைவாக. அப்ப நம்ம உடம்புல மறைவாக ஒரு ஓவியம் இருக்குது. அது மாதிரி சொல்ல கருமையம்ங்கிறாரு இல்லைங்களா, பதிவுகள். அப்ப நம்ம உடம்புல நோய் வர்றதும் மரணம் யாரும் இல்லைங்க, நம்ம ஏற்பட்ட பதிவாலதான். வெளியில எங்கேயோ இல்லை. அதான் நன்மை தீமை பரதரவாரா, உன் தாய் தந்தை செய்த பாவத்தை கொண்டு போய் படைத்தேங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காது, செய்த பாவம் எல்லாம் தீரும் பண்ணி இறக்க வைக்காதுன்னு ஒரு பாடல் கூட வரும். உடல்ல நோய், மனதுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல்னா உடம்புக்குள்ள இருக்கிற பதிவு சரியில்லைதான் சித்திர ஓவியம் மறைவாக பதிவு சரியில்லைங்கிறதா சித்திரகுப்த தக்கவாறு யமன் நோய் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு கதை சொன்னாங்க, நம்ம கதையை பிடிச்சுக்கிட்டோம், இருக்கட்டும். இனிமே சித்திரகுப்த எங்கேயோ நம்ம இருக்கிறான். அது நல்லது பண்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டா அவருக்கு துன்ப நோயாக மரணமா வரும். அது கையில நமக்கு கையில இருக்குது. அதான் நன்மை தீமை பிறதரம் வாரா, நன்மை தீமை பிறதரம் வாரா. எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கின்றார். எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கின்றார். எதை அறுவடை செய்ய என்பதை அழகா சொல்லிருக்காங்களா, ஆங்கார கால மதியில் அகந்தை செய்தால் அருமையான வார்த்தை.
அப்பா ஆங்கார காலங்களில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாலாய் போகாது. சாங்கார காலில் சத்தியமாய் வினையாய் மூடும். அதை செஞ்ச செயலுக்கு ஏற்றபடி வருதா இல்லைங்களா? கல்லார் கற்றார் செயல்விளைவாய். அப்பா கல்லார் கற்றார் செயல்விளைவாய் காடு இன்ப துன்பம் அவன். இந்த கதையெல்லாம் அங்க சுந்தரகுப்தன் வச்சார். சாமி இன்னொரு கூட அழகா சொல்லுவாங்க. அதாவது தீவும் நன்றும் பிரதரவானும் வார்த்தை உலகமும் இருக்கிறியா. அந்த வரிக்கு முன்னால வரி என்ன? யாதும் ஒரே யாவரும் கேள்வி தீரும் நன்று பிரதரவார. இது உண்மையில எல்லாரும் ஒத்துக்கணும். அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. கல்லார் கற்றார் செயலாய் காடு இன்ப துன்பம் அவன். செயலே விளைவாக சிவத்தின் தன்மைங்கிறார். அப்ப இதை தெரிந்து கொள்ளும் போது அந்த பூஜ்யம் தான் இந்த ராஜ்யமாக இருக்கிறது. ஆலமரத்தை பார்க்கிறோம். ஆஹா, ஆலமரம் இலைகளை பாருங்கள், மாதுகளை பாருங்கள், விழுதுகளை பாருங்கள். அப்பா இதெல்லாம் ஒண்ணுமில்லாத விதைக்குள்ள ஒண்ணுமதா இடத்துல தான்ப்பா இது தெரிய வந்தது. தெரிய இருக்கிறதுல என்னங்க, அந்த விதைக்குள்ள அடக்கமாக பூஜ்யமாக இருந்ததப்பா, அது அந்த ராஜ்யமாக வந்தது. பாருங்க, ஒரு விதைக்குள்ள ஒண்ணுமே இடத்துல இருந்து எப்படி வெளியே வந்து இத்தனை கிளைகளாக விழுதா வந்த மாதிரி சுத்தவள் எழுதிய பிரபஞ்சம் தோன்றியதான் ஆதி எனும் பரம்பரை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி போதி இருந்த நிலைமைக்கேற்ப மூலங்கள் பரவாகி. அப்ப இதைத்தான் ஏகன் அநேகிற வார்த்தை அதேதான். ஏக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போது தன்மனை பட்டு போகும். ஏங்க இங்க ரெண்டு வித்தியாசம் இருந்தாதானே உயர்ந்தாள் வரும். வித்தியாசம் என்ன போய் சொல்லு? யாரு போய் நீங்க உதாரணம் சொல்லுவீங்க? உதாரணம் எதை சொல்லுவீங்க? உதாரணம் இல்லாத ஒரு பொருள் எதுன்னா சுத்த வழிதான். அதான் அனுமானம். அதுக்கு ஒரு ஆதி இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. மற்றதுல ஒரு உதாரணத்துல இருக்கு, ரெண்டு இருக்குது. அப்ப அந்த மெய்ப்பொருளோட இணைஞ்சிட்டா உனக்கு யாருமே வித்தியாசம் தெரியாது. சாந்தமான அந்த வரி பாருங்க, அறிவான சாந்தமான மனநிலையில். ஓ துரியாயுதம் ஏதோ சுத்தோடிதவன் நினைக்கிறோம். முதல்ல அது நிலைபேற்று தவம். அது பயிற்சியா போய் அசையாம இருக்கா கூட்டிட்டு போய் அப்படியே அசையாம இருக்க மாதிரி காட்டுறோம் தவிர நம்மளை சுத்தி எல்லாம் மறந்தா நிலை பெற்று தவம் தான். அப்ப அங்க ஒண்ணுமே இல்லை. அதை போய் எப்படி நீங்க சொல்லுவீங்க? சும்மான இருட்டுல போய் ரூம்ல போய் என்ன பார்த்துட்டு சொல்ல முடியும்? எல்லாம் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். சுத்த வெளியை பூஜ்யத்தை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிப்பா புரியுது. அப்ப இறைவனுக்கு ஒரு உருவம் இல்லை. அவன் இறை ஆற்றல். அது ஒரு சக்தி. ஆனா வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் இந்த வெட்டவெளிங்கிற வார்த்தை தான் நமக்கு என்ன சொல்றோம்? சூனியம், ஆதி, அனாதி, மங்களம், பூரணம், தெய்வம். அது எவ்வளவு அற்புதம், எவ்வளவு தெளிவு யாராவது பாமர மக்கள் போய் அளவு கொடுத்தாங்க. இதை எல்லாரும் கொண்டு போகணும். ஏன்னா இறை தத்துவம் தெளிவா தெரியணும். எல்லாத்தோட முக்கியமா இறை தத்துவம் தெரிய வேண்டும். இறை தத்துவம் தெரிந்து கொண்டால் தன்மையுடைய பற்று போகும். அதுக்கு ஒரு கவி இருக்கு இல்லைங்களையா, துரியாயுதத்தை கொடுக்குறமா இல்லைங்களா? அந்த கவி எடுத்து அந்த தலைப்புக்கு அருமையான உதாரணமா இருக்கு. என்ன கவி அது? இறைநிலையோடு இடத்தை கலக்க விட்டு அந்த பூஜ்யத்தோடு அல்லது அந்த சுத்தவெளியோடு அல்லது வெட்டவெளியோடு இறைநிலையோடு கலக்க விட்டால், அப்ப இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியில விழிப்பா நிற்கணும். தூங்கிட்டு ஒண்ணு புரியாது. நிறைநிலையை தானா உணர்வதைய நீ பாக்குறது நிறை உனக்கு அந்த பொருளுக்கு கிடைக்கும். இதுக்கு என்ன உதாரணம் இருக்குது? யார் ஒருவர் எப்பொருளை எக்கோணத்தை எச்செயலை எவ்வுயிரை அடிக்க நினைத்தால் அந்த பொருளின் தன்மையாய் காண்போர் மனதில் உடலில் மாற்றம் காணும். இதோட என்ன விளக்கம் வேணும்? நீ எண்ணுகிறாயோ அதுவாக மாறுகிறாய். தத்துவம்.
நீ எதை எண்ணுகிறாய் தத்துவம் சொல்லி நீ எதை எண்ணுகிறாய் அதுவா மாறுகிறாய். இப்ப இந்த ஏஐன்னு ஒரு வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் சொல்ல இண்டிஜிட்டல் அறிவிக்கிறாங்களா, அதை என்ன சொல்றது? எதை எண்ணுக அது தக்கவா நடக்குது. நினைக்க சொன்ன எண்ணம் புகழ் வாழ்வு, மனம் இருந்தா வாழ்க்கை உண்டு, நினைக்கு கேடு தனக்கு, எல்லாம் அற்புதம். தெரியும் போது நமது நாகாத்திரத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் ஜாக்கிரதையா பயன்படுத்தும், அன்பா பயன்படுத்துவோம், உயர்வுக்கு பயன்படுத்துவோம், வாழ்த்தி பயன்படுத்துவோம், வாழ்த்தி வாழ்வோம், பிற வாழ்த்த வாழ்வோம். அதே மாதிரி பிரம்மாசுரம் மனசுல நல்ல எண்ணங்களை எண்ணுவோம். புண்ணியாசனம் புண்ணியாசனம் அல்ல, புண்ணிய வசனம். இது தெரியும் நல்ல வார்த்தைகள், எதை கேட்டால் நல்ல வார்த்தைகள், எதை சொன்னால் நல்ல வார்த்தைகள். ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அங்க எப்படி புறன் வரும்? அங்க எப்படி ஏகலைங்கிறது ஏக அலை உள்ளவர்கள், ஒத்த கருத்துடையவர்கள், இதைத்தான் தவம் செய்யுது. இதுதான் உலகம் இன்னைக்கு சபை சர்வதேச மெடிடேஷன் டே. மெடிடேஷன்ங்கிற வார்த்தை கூட மாதிரி சொல்லுவாங்க. மிடில், நம் மனசு இன்பத்துக்கும் போகாம துன்பத்துக்கும் மத்தியில் தான் எது இன்பம் எது துன்பம்னு தெரியும். இந்த இன்பத்தை தெரியாத இந்த துன்பத்துக்கு போறா, அது மீறி வர்றோம், மறுபடியும் துன்பத்துக்கு மாட்டிக்கிறோம். இப்ப தெரியும் போது இந்த துன்பம் வராத அளவுக்கு நம்ம வாழ்க்கைய பொருள் பொருள் செல்வாக்கத்தை அனுபவிப்போம். பாதை தெரிஞ்சு பயணம் செய்வதை போல. பாதை தெரியாம போனா எப்படி இருக்குதோ பல சிரமங்கள் இருக்கு. அப்படி பாதை தெரிந்து போற மாதிரி அது இன்னொரு சொல்லுவாங்க, வாங்கின பொருள் விலை தெரிஞ்சா விற்கிற பொருள் விலை நிர்ணயம் பண்ண முடியும் பார். வாங்கின பொருள் விலை தெரிந்தால் விற்கிற விலை நிர்ணயம் பண்ணலாம் எப்படி தெரியும்? அது மாற பாதை தெரிந்து பயணிக்கலாம். அதற்கு இந்த தத்துவம் அவசியம், இறை தத்துவம் அவசியம் வேணும். எல்லா மகான்களும் எல்லா மார்க்குகளும் இதைத்தான் சொல்லுது. ஆனா இடையில என்ன ஆயிப்போச்சு, எல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக தங்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படுது, மதங்களாக மாறிவிட்டது. மதம்னாவே ஒரு திமிரு, அது பேர் உண்டு. உட அப்துல் கலாம் கூட சொல்லுவாரு, மதவாதிகளை நீங்கள ஆன்மீக மாறி விடுங்கள். மதவாதிக்கு ஆன்மீகவாதிக்கு என்ன வித்தியாசம்னா, ஆன்மீகனா ஆன்மா ஒண்ணுதான் ஒரே முடி நிற்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. மதம்னா இந்த கடவுள் தான் பெருசு, இந்த கடவுள் தான் பெருசு, இதுதான் சின்னது, இதுதான் பண்ணதுன்னு அது சண்டை போட்டுக்குவோம். அது சின்ன உதாரணம், இலங்கையில 5வது ஆண்டு உள்ளாவில்தான் சுகிசிவன் சொன்னான்னு நினைக்கிறேன், அற்புதமான விளக்கம் சொல்லுவார். அதாவது 2 பேரும் சண்டை போடுக்கிறான். எதுக்கு சண்டை போடுறோம் கேட்கிறான். ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும்? அவன் சொல்றான், இந்த மாதிரி ஏன் காட்டுல இவன் மாட்டை மேய்க்கிறேன்னு சொல்றான், ஏன் காட்டுல இப்படி மேய்க்க கூடாதுன்னு சொல்றேன், அவன் நன்மை தானே, உங்க காட்டுல மேய்ச்சா என்ன அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ல இல்ல மேய்க்கூடா, இவளே மேய்க்கூடாதுறான். இந்த கேட்ட நீதிபதி இருக்கா இல்லையா, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இவங்களும் சண்டை போட்டு கோர்ட்ல போய் நிக்குது. அதான் என்ன பார்க்க சார், அவன் ஏன் ஆட்டை குழந்தை இவனுக்குதான் மேய்ப்பாங்கிறான், மேய்க்கூடாது. கொஞ்சம் ஏன் கம்பி மேப்ப, அவனை நண்பன் அவனை மேய்ப்பாங்கிறான். நீதிபதி கேட்டாரு, இல்லப்பா உனக்கு மாடு எங்க இருக்குதுன்னு கேக்குறாரு. மாடுங்களா, அது இன்னும் வாங்கணுங்கிறான். மாடு எங்கப்பான்னு கேக்குறாரு நீதிபதி. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வாங்கணுங்க, எங்க வாங்கணும், வாங்கிடுவோங்க. சரிடா, உனக்கு தோட்டக்கடா இருக்குன்னு சொன்னா நானும் இனிமேதான் வாங்க போறேன். பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது இல்லாத மாட்டுக்கு, வாங்காத மாட்டுக்கு, வாங்காதோட சண்டை போட்டுக்கிற மாற, பார்க்காத சொர்க்கத்துக்கும் போகாத சொர்க்கத்துக்கும், பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்க ஒன்று சுகிசுவ அருமையான உதாரணம் சொல்லுவார். பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்க சண்டை போட்டு இருக்கிறோம். எப்படி? வாங்காத மாட்டுக்கும் இன்னொரு இல்லையா, என்னதுங்க, வாங்காத தோட்டத்துக்கும். இப்படித்தான் நம்மளும் நான் தான் பெருசு இரவு இந்த கடவுளை இவரு போட்டு பண்டைய போட்டுக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது தெளிவாக. அதுதான் நிறைய இடங்களை போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன, இறைவனை தேடும் பணி நிறைய வருகிறது. நாமக்கல் அருத்திருக்கோவில பாத்தீங்கன்னா முகப்புல வச்சிருக்கோம், இறைவனை தேடும் பணி இங்கு நிறைவு பெறுகிறது. எதுலையுமே சொல்ல முடியும். அதனால எல்லாம் மதம் கடந்து உலகமே ஏற்றுக்கொள்கிற வேதாத்திரே
இறை தத்துவத்தை அவ்வளவு தெளிவா சொல்றார். இறை தத்துவத்தை எடுத்து 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 இறை தத்துவம் எடுத்து மிக சிலர் தாங்க. இதுவரை உலகத்தில் இறை தத்துவத்தை எடுத்தவர்கள், அத்வைத்தை எடுத்தவர் மிக சிலரே. இயேசு குரான் இறை தத்துவத்தை எடுத்துக்கொண்டவர், நபிகளாக இறை தத்துவத்தை பேசியவர்கள், ஆதிசங்கர் இறை தத்துவத்தை எடுத்துக்கொண்டவர்கள், நம்முடைய புத்தர் இறை தத்துவத்தை எடுத்துக்கொண்டவர், விவேகானந்தர் இறை தத்துவத்தை எடுத்துக்கொண்டவர்கள், 2200 ஆண்டுக்கு அந்த வள்ளலார் இறை தத்துவத்தை எடுத்துக்கொண்டவர்கள், இந்த நூற்றாண்டில் யதார்த்த மகிழ்ச்சிதான் இறை தத்துவத்தை எடுத்திருக்கிறார்கள், அத்வைத்தை எடுத்திருக்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே இது கொஞ்ச நாளாக புரியுறதுக்கு, ஏன்னா நம்ம அப்படியே உருவத்திலேயே போய் 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 அது உண்மை தெரிஞ்சா கூட என்ன நினைக்கிறோம்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, சரி இவ்வளவு நாள் இப்படியே பழகிட்டோம், இப்படியே போயிடலாம். தெரிஞ்சா கூட என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, இவ்வளவு நாள் கும்பிட்டோம், கும்பிட்டு போயிடலான்னு அந்த உண்மையை விட்டு கூட மனசு வர முடியாது. இதான் மனிதன் பழக்கத்துக்கு உலகத்துக்கு போராடும் ஜீவன் பேர். மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடும் ஒரு ஜீவன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறோம் தெரியுது, இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கொள்வதற்கு தைரியம் வேணும். பாக்குறப்ப கூட பாருங்க, ஐயோ சாமி கூட பண்ணிக்கலாங்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லி நாம எங்க கடவுள் இருக்கிறோம்? மகிழ்ச்சி இறை தத்துவத்தை இறை நம்பிக்கை உடையவர்கள் கடவுள் அடிக்கிறது வாழ சொல்றார். எல்லாத்திரி மகிழ்ச்சி தத்துவம் இறை தத்துவம். எல்லா வல்ல தெய்வம் எங்கும் உள்ள நீக்கமென சொல்லாலும் நம்ம அதை எந்த இல்லையோ இல்லைங்கிறோம். ஆனா அவங்க பேர் இருப்பாங்க, இவங்களாம் சாமி கூடாது இப்படி பேர் வச்சிருவாங்க. அப்படிதான் இருக்குது. ஐயே அப்படி எல்லாம் மூழ்கி கிடக்குறாங்க. இதுவரைக்கும் உலகத்தில் அத்வைதம் வளராத காரணம் என்னன்னா, அப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் வச்சுருவாங்க. என்ன காரணம்? அவங்களுடைய வாழ்க்கை வசதி பெருக வேண்டும். அப்ப அதைத்தான் இந்த நூற்றாண்டில் இனி அறிவை யாரு தடுக்க முடியாது. அறிவே தெய்வம், அன்பே தெய்வம். இதெல்லாம் அருவம். வளர்ந்தது சிவம், வளர்ந்தது அன்பு. அது புதுசா இல்ல, எல்லா மகானும் சொன்னதுதான், எல்லா சித்தர்களும் சொன்னதுதான். நினைச்சு பாருங்க, யாருமே முரணாக எந்த மகானும் சொல்லல. அதுக்கு இடையில கொஞ்சம் தடுமாறி போய்விட்டது விஞ்ஞானம் கிளர்ச்சி பெற்றதால். ஆகவே இந்த கலை உணர்விலிருந்து தாண்டி உள்ள கடவுள் இந்த வார்த்தை பாரு, கடவுள் டிவைன் டைவ் இன்னு உள்கடந்த ஜோதியை வார்த்தை பாரு, உள்கடந்த ஜோதியை, ஓடி 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 உட்கடந்த ஜோதியை, நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 இருந்த பேர்கள் கோடி 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 உண்மையே என்ன போய் என்ன வழக்கம்? ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற பெருகள் எவ்வளவு பேரு? கோடி 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 உண்மையே ஊனுக்குள் நீ நின்று உலாவனதை காணாமல் நான் நனவனினேன் பராபரமே. அது பரமாத்மா ஜீவாத்மா, இங்க பரமாத்மா ஜீவாத்மா, அங்க மகா ஆகாஷ் உடம்பு சித்த ஆகாஷ், அங்க வாங்காத ஜீவகாந்தம். எது மறுக்க முடியும்? அதான் சொல்லுவ, மறுக்க முடியாது மறக்க முடியாது. கோவில் முழுதும் கண்டேன் அப்பா, நான் கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், பேரோடு வீதி கண்டேன், எப்ப குழுமம் கண்டேன், தேவாயுதனை தேடி உள்ள கண்டதான் கடவுள் தாங்க. அது ஒவ்வொரு கோவில்லையும் 7 வயது வரைக்கும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு உண்டு. கோவில் இணைஞ்சிப்பேன், கோவில் அருமையான இடம், தவறாக எண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. 7 வயதுல அங்க உரு வழிபாடு குழந்தைகளுக்கு நன்று. அப்படியே வெளியூர்ல பாத்தீங்கன்னா பாராயண மன்றம், அங்க என்ன மந்திரம் சொல்லணும். 7 வயது 16 வயதுக்கு மந்திரம் உபதேசம், கிரியா யோகங்கிற கிரியா யோகம், கிரியான மந்திரம். 7 வயது வரைக்கும் குரு வழிபாட்டை பண்ணிட்டு வா. எலிமெண்ட் ஸ்கூல் மாதிரி 7 வயதுக்கு மேல இந்த பாராயணம் பண்ண, மனப்பாடம் பண்ண. அது எதா இருக்கலாம், தேவாரம் பார்க்கலாம், திருவாசனம், ஆண்டாள் திருப்பாயமா இருக்கலாம், கந்தசக்தி காசமா இருக்கலாம், எதுவாக அல்லது இஸ்லாமிய தொழுகையா இருக்கலாம், பைபிளுடைய ஜபமா இருக்கலாம். ஆனா செம்மையான ஜெபிக்க வேண்டாம். எதுக்கு மந்திரம் சொல்லணும்? அதை போய் தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்க தியானம் இருக்கும், அதே கோயிலுக்குள்ள சரி இருக்குது,
சரீரத்தாத்திக்கூடிய பூஜை பழக்கம் 7 வயது வரைக்கும், கிரி இருக்கிறது இவர்கள் சொல்வதற்கு, யோகம் இருக்கிறது மன வழிபாடு. மூன்றும் இருந்தது. இப்ப 2 இல்ல, 1 மட்டும் தான் இருக்கு. இந்த 2ஐயும் கொண்டு வரணும் நம்ம. போன வாரம் நாமக்கல் நரசிம்மர் கோவில்ல 10,000 பேர் தவத்துக்கு வந்துட்டாங்க. ரோடே பிளாக் ஆகி போச்சு. என்னால அந்த நாள் ஏதோ ராசியா ஜோசிகார சொல்லி தியானம் பண்ணணும் வந்துட்டாங்க. நாம கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறோம். ஒரு 10 பேர் 100 பேர் கூட்ட முடியல. ஜோசிகார சொன்னாதான் கேட்பாங்க. பாருங்க. அப்ப அது ஆலயம். அது பேரே ஆலயம். லயம் தொழுவது சாலும் நன்று என்று சொல்லி, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பண்பு தான் எல்லா மதங்களும் சொன்னது. மதத்தினால் நம்ம சண்டை எல்லாமே ஒன்றுபடுத்துகிற சக்தி வேதாளத்தில் உண்டு. இறுதியாக ஒரு செய்தியை, அனுபவமான ஒரு செய்தியை உங்கள் முன்னால் வைத்து இன்றைய தலைப்பை நாம் நிறைவுக்கு வருகிறோம். அதாவது ஒரு கிறிஸ்துவ அன்பர் அவரு ஏதாவதுன்னா இதை சொல்லி கடைசியில சண்டை கிறிஸ்துவ தவிர அவர் எதுவுமே உலகத்துல சிறந்தது அல்ல அப்படின்னு பேசக்கூடிய ஆர்வலர். ஏன்னா அவர் இந்துவாக இருந்து வாழ்வளமுடைய கொஞ்சம் கவர் கட்டாவது வந்துடும். நன்றி, வந்துட்டேன். பாருங்க, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தீவிரமான இந்துவா இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் ஏதோ விரக்தி ஏற்பட்டு கிறிஸ்துவத்துல நிறைய பைபிள் செய்திக்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார். வசனங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அவர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது கூட நான் பேசணும் கொஞ்சம் பேசலாமே. என்ன சொல்றீங்க உங்க பாட்டுக்கு? நம்ம இங்க தொட்டால் வருங்கிறீங்க, சாந்தி வருங்கிறீங்க, துரியம் வருங்கிறீங்க, துரியாயுதம் வருங்கிறீங்க, ஏன் இப்படி மக்கள் எல்லாம் ஏமாத்துறீங்க? அப்படிலாம் வருமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்பிக்கையோடு சேர்வனுக்கு வருவன் உடம்புகள் இருக்கிறது தானே, இல்லாதவனுக்கு கவனிக்கலாம். உடம்புல உயிர் சக்தி ஒண்ணு இருக்குது, லைஃப் எனர்ஜி, ஆத்மா, அதை உணரலாம். இப்படிதான் கதை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. அப்ப அவர்கிட்ட வாழ்வளமுடன் கவர் கட் ஆகிட்டே இருக்குது, மன்னிக்கணும். பாருங்க, இப்போ நம்ம சொன்னேன், நான் சொன்னேன் நபிகள் நாயகம் சொன்னதும், இயேசுபிரான் சொன்னதும், ஆதிசங்கர சொன்னதும், சித்தர்கள் சொன்னது எல்லாம் ஒண்ணுதாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்ன இயேசுபிரான் எங்க சொல்லிருக்காரு சொல்லுங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு பைபிள் தெரியுமான்னு கேட்டேன். எவ்வளவு கோபம் வரும் அவருக்கு. இன்னும் எப்படி கேக்குறீங்க? பைபிள் தெரியுமா, படிச்சு நான் பைபிளுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அத மத்தேயு அதிகாரம் தெரியுமான்னு கேட்டேன். மத்தேயு அதிகாரத்தில் 6வது அதிகாரம் தெரியுமான்னு கேட்டேன். மத்தேயு அதிகாரம் நீங்களும் படிச்சு பாரு, பைபிள் எடுத்து படிக்கணும். யூடியூப்ல போய் எடுக்கலாம். யூடியூப்ல போய் மத்தேயு அதிகாரம் 6வது போடுங்க, வரும், படிச்சு பாரு. மத்தேயு அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீயோ ஜபம் பண்ணுகின்ற பொழுது, நம்ம ஜபங்கிறோம், அவங்க ஜபங்கிறாங்க, அவ்வளவுதான். சரியா? நீயோ ஜபம் பண்ணுகின்ற பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, வீட்டின் கதவுகளை அடைத்துக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கின்ற பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கின்ற ஒரு பிதா வெளியரங்கமாய் காரியங்களை பார்த்துக் கொள்வான். இந்த வரி பாருங்க, கடுமையான வசனம். நீயோ ஜபம் பண்ணுகின்ற பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் வீட்டின் கதவுகளை அடைத்துக் கொண்டு அந்தரங்கத்தில் பார்க்கின்ற பூவை நோக்கி ஜபம் பண்ணு. உயிர் நோக்கிக்கிறோமா இல்லைங்களா? இவ ஆத்மாங்கிறா, அவரு அந்தரங்கத்தில் பிதாங்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கின்ற பிதா வெளியரங்கமே காரியங்களை பார்த்துக் கொள்வான். இதானே என்ன போல் வாழ்வு. அவரு இறைவன் என்னுடைய அறை வீடுன்னு சொல்றாரு.
இவர் பாருங்க, என் அறிவுக்குள்ள சொல்லல, உன் அறிவுன்னு சொல்றேன். நம்ம அறிவுடைய எது? உடம்பு. கதவுல அடுத்துக்குள்ள நம்ம 5 கதவு இருக்குது, கண்ணு காது மூக்கு 5 கதவு இருக்குது. வள்ளுவர் கூட உரணனும் தொட்டியான் ஓரைந்து காப்பான் வரணும் வைப்பர் வித்தும் வரலாம் பதறு. 5 காக்கணும். அது 5 அதெல்லாம் ஐயப்பன் மாலை போடுறாங்கல்ல, எதுக்கு? கண்டதை பார்க்காம, கண்டதை பேசாம, கண்டதை ஏறுதா 5 ஆடுற ஐயப்பன். ஐயப்பன் காக்கணும். புதிய மது செய்யற தவம் ராஜயோக தவம். சரி, அப்புறம் நீங்க அங்க பரமாத்மாங்கிறீங்க, இங்கேயும் பரமாத்மாங்கிறீங்க. நாங்க அங்க பரமசிவங்கிறோம், ஜீவாத்மாங்கிறோம். இது மகா ஆகாசுங்கிறோம், சித்த ஆகாசுங்கிறோம். அந்த இது பார்க்கின்றதுதா பெரிய காரணங்கள் என்ன இருக்கு? அதான உண்மை. அதைத்தான் உடம்புகள் உணர்றோம். குருதி பெற்றி ஊட்டி அருமையான ஒரு சிறப்பு விஞ்ஞானம் சொல்லுது. இந்து மதத்துல பொட்டு வைப்பதும், இஸ்லாமிய தரை தொட்டு வணங்குவதும், திருத்துல ஞானச்சிறு போட்டு ஒண்ணுதான் சொன்னேன். எதுக்காக ஞானச்சிறு போடுறீங்க? அந்த புருவ மத்தியில அது பேரு அறிவுஸ்தானம், ஞானஸ்தானம் ஏன் சொல்றோம்? உறுதிஸ்தானங்கிறான். இந்து மதத்துல பொட்டு இல்லாம இருக்கக்கூடாங்கிற பெற்றி ஊட்டி விஞ்ஞானம் சொல்லுது. மாஸ்டர் கிளான் தலைமைஸ்வரப்பி அற்புதம். சொன்ன உடனே ஆம் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் நான் மீண்டும் இந்து வாயு போல் இருக்கிறதே என்ன? நான் சொன்னேன், தயவு செய்து ஆகாதீங்க. மகிழ்ச்சியின் நோக்கம் இந்துவை முஸ்லீமாக்குவது, முஸ்லீமை கிறிஸ்துவாக்குவது அல்ல. ஒரு இந்துவை இந்துவாக்குவதும், ஒரு முஸ்லீமை முஸ்லீமாக்குவதும், ஒரு கிறிஸ்துவனை கிறிஸ்துவாக்குற வேலை. அந்தந்த மதத்திலேயே இருங்க, இந்த வழிபாடை பண்ணுங்க, கொஞ்சம் தியானம் பண்ணி உள்ள உடம்புக்கு கூடிய விட்டுவிட்டு தூண்டுங்க, உடற்பயிற்சி செய்து உடல் பூரா ரத்த ஓட்ட போட்ட காற்றை சீர்படுத்துங்க, காய்கறி மணி எனர்ஜி பெருக்கிங்க, செயலுக்கு தக்க விளைவு என்று ஒழுங்கு செயலை ஒழுங்குபடுத்துங்க. அதுதான் போதும், வேற ஒண்ணு வேண்டாம். என்ன ஒழுக்கம்? சொல்லொழுக்கம், செயல் ஒழுக்கம். 3 ஒழுக்கம் வந்தா போது எல்லாம் சரியாயிடும். நம்ம எண்ணத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தியானமும் அகத்தாய்வும், உடலை ஒழுங்குபடுத்துவதற்கு உடற்பயிற்சி, உயிரை வளப்படுத்திக் கொள்ள காய்கறி பயிற்சி என்று சொன்ன போது ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாம் இந்த பார்க்கின்ற ஒரு தலைப்பு தான் உலகம் என்ன தேடுகிறதோ, உலகத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். காந்த தத்துவம். காந்த புராணம் அல்ல, கந்த புராணம் அல்ல, காந்த புராணம். அப்ப எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். முந்தையோர்கள் மகிழ்ச்சியில நாமட்டில் அப்ப எல்லாரும் சொல்லியிருக்காங்கப்பா, எல்லா மகானும் எல்லா நாட்டும் சொல்லியிருக்காங்கப்பா. முந்தையோர்கள் அகத்தவத்தால், எதால? அகத்தவத்தாலதான். முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும், முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமை இல்லை. சொல்றதுக்கு ஒரு உதாரணம் இல்லை. மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி போது நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றமேற்றதால், அற்புதம் தான். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்ற ஈகிற மின்சாரமோ எல்லாருக்கும் வளர்த்தலாம். உலகமோ உங்களுக்கு மின்சாரம் ஒண்ணுதான். அது எனர்ஜி, இது ஒரு பொருள் அல்ல. அரூப சக்தி, இறை சக்தி அதேதான். ஆண்காந்தம், காந்தத்தை நீ பொறுத்தா மின்சாரம், மின்சாரம் என்ன காந்தம். எவ்வளவு அற்புதம். அவன் மேக் நெட்டு என்னங்க? மேக்கட பெருசு, பெரிய நெட்டு காந்தம். மேக் நெட்டு அல்ல, மேக் நெட்டு பெரிய வலை. உடம்புல சிதா காக்க ஜீவகாந்தம். அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த உலகத்துக்கு எளிமையாக கல்வி மூலம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதை கல்லக்காக கற்பவர்கள், விஞ்ஞானிகள் மத்தியில போனா விரைவாக உலகம் முழுவதும் போகும். அதற்கு இந்த சர்வதேச மெடிடேஷன் டே தியான நாள் மிக உதவியாக இருக்கும். அவருடைய வேகம் கொஞ்சம் அதிகரிப்போம். நல்ல எண்ணங்கள் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் நிலை காக்க போருட கூட்டாட்சி வலுவாய் வரும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார்கள். உலகெங்கு மனிதர்களும் அமைதியின் வற்றாத நன்றி பெற்று உயிர் என்று சொல்லி அற்புதமான நல்ல நாள்ல நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் நம்முடைய ராணிகவசம் ஐயா அவங்க காலில் கேட்டாங்க. தாராளம் இன்னைக்கு இரவு நான் இங்கதான் இருக்கிறோம். தாராளம் அன்பு கொண்டு அனைவரையும் தொடர்பு கொள்ளுவோம். நாம யாழ் மண்டலத்தோடு ஒன்னாதான் இருக்கிறோம், ஏக நினைகனா இருக்கிறோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த யாழ்ப்பாண மண்டலத்துடைய செயல்பாடுகள் அற்புதமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். கிராமங்கள் தோறும், பள்ளிகள் தோறும், கல்லூரிகள் தோறும் அனைத்து மக்களுக்கு செல்லக்கூடிய அன்புக்குரிய தலைவர் சந்தவேல் அவர்களுக்கும், செயலாளர் ஐயா பொருளாளர் மற்றும் பேராதூர் மக்கள் அம்மா அவர்கள் 2 சகோதரிகளுக்கும்
அவருக்கு உதவியாக அத்தனை பேராது மக்களுக்கும் மனமாத என்னை காணிக்கையாக்கி இதை ஒழுங்குபடுத்தக்கூடிய சீரமைக்கக்கூடிய எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய 10 பிள்ளை என்று சொல்லக்கூடிய மோகனூர் அறக்கட்டளையுடைய நிர்வாக அரங்காவலர் மாணிக்கவாசையா அவர்கள் குடும்பத்தாருக்கு காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக ஒரு பூஜ்யத்திற்குள் ராஜ்யம் என்ற கருத்தை கவிதை மழை பொழிஞ்சிட்டீங்க. நேற்று எங்க ஊர்ல 4 உலக மழை. அது இப்ப நீங்க பொழிஞ்ச மழையில அது இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. உங்க கவிதை மழையில நாங்கெல்லாம் நனைஞ்சிட்டோம். கவிதை ஒவ்வொன்றுக்கும் நிமிழ்தான் அர்த்தத்தை நீங்க சொன்னீங்கன்னா தான் நாங்க நிமிழ அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதை எழுத மாட்டேங்குது. அவ்வளவு கவிதையை பேசியிருக்கிறீங்க. மிக அற்புதமான கருத்துக்கள். மதங்கள் சொல்லுவதனுடைய தத்துவம் என்ன, மதங்கள் என்ன சொல்லுங்கிறது இது எதுவுமே தெரியாம மதங்கள் மேல் வெறித்தனமா எல்லாம் மதம் பிடிச்சு அலையிற மாதிரி அலைஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. மிக அற்புதமாக சொன்னீர்கள். அதனால் அனைவரும் துரியநிலையிலிருந்து நாம் வாழ்த்திடுவோம். சேலம் மண்டல தலைவர், விரிவாக்கம் இயக்குனர், WCSC துணைத் தலைவர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை மென்மேலும் ஓங்குவதற்கு வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். ஏதாவது ஐயாட்ட பேசுறதா இருந்தா மைக்கை அட்மிட் பண்ணி பேசலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. சகோதரி அம்மா, வாழ்த்துக்கள் தாயே. அடக்கமா இருந்தது எப்படி ராட்சியமாக வளர்ந்தது என்ற வாசகத்தை நீங்கள் நிரூபிப்பதற்கு குருபுரானது கிட்டத்தட்ட 19 பாடல்கள், அது மட்டுமின்றி சித்திரங்கள் பாடல்கள். இந்த சொற்ப நேரத்தில் எவ்வளவு அழகாக அதை எடுத்துரைத்து அந்த இறைவனை தேடுகின்ற பணி நிறைவடைகிறது என்ற குருபுரான் வாசகத்தை எவ்வளவு, அந்த குருபுரான் கூற்றை எவ்வளவு நிரூபித்திருக்கிறீர்கள் ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்த்துக்கு நன்றிமா. கவிதை நீங்க கவிதை மழை பெஞ்சோன்னு நேற்று 5 மழை பெஞ்சோம் எங்க ஊரு. அதெல்லாம் மறந்து போய் இப்ப இந்த கவிதை மலையிலதான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆசை வருதுங்க. நீங்க போட்டு தாக்குறதுல ஒவ்வொரு கவிதையா எடுத்து நம்மளும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுக்கணும் மாட்டேங்குதுங்க ஐயா. வாழ்க்கை சாமிஜி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நானும் பெரும்பாலும் சாமிஜி போய் பார்க்கும்போது சொன்னேன், நான் கேட்டேன், சாமி தலைப்பு மாறாம பேசுக்கு என்ன சாமி வழின்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்க, கவிதையில எழுதியிருக்கேன், இந்த கவிதையை மனதில் வச்சுட்டே சொன்னீங்கன்னா மாறாதுன்னாரு. அப்புறம் வாட்சா பாருங்க, எனக்கு அதான் அடிக்குது, என்ன உங்களுக்கு நேரம் இல்லைன்னாரு. சாமி உங்க கவிதை மனப்பாடம் என்ன, அப்பதான் மனப்பாடம் ஆரம்பிச்சேன். இந்த கவிதை தான் முக்கியம். அவசியம் எல்லாருமே பேராசிரியர்கள் கவிதையை மனப்பாடம் பண்ண, அதனாலதான் ஞான கலைஞர் முக்கவி இருக்குவாங்க, அதனாலதான் போட்டுக்கிறோம். கவிதைகள் அத்தனை இருக்கு, 8 வரையில் அண்டத்தையும் புண்டத்தையும் அணைஞ்சிருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். யாராவது அன்பர்கள் கேள்வி கேட்கறதுன்னா மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம்.